மதிப்புமிக்க ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. இந்த 2026 வருஷம் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு சாதாரண வருஷம் கிடையாது. இது ஒரு கிளியரிங் வருஷம், ஒரு ஃபில்டர் வருஷம், ஒரு உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வர்ற வருஷம். இது வரைக்கும் நீங்க உறவுன்னு நினைச்சு சுமந்துகிட்டு வந்த பல விஷயங்கள் உண்மையில உறவா இல்ல. அது உங்களோட பழக்கம், பழைய பயம், தனிமையை தாங்க முடியாத மனநிலை, அல்லது இவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனம் தான். 2026 அந்த எல்லா கண்ணாடிகளையும் உடைக்க ஆரம்பிக்கும். நீங்க யாருன்னு இந்த வருஷம் உங்களுக்கு நீங்களே புதுசா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நான் எல்லாருக்குமே நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் யாரும் நிக்கல? நான் மட்டும் ஏன் எல்லா விஷயத்திலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? ஏன் வலியை ஏன் யாரும் பெருசா எடுத்துக்கல? அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ள பலமா எழும். அந்த கேள்விகள் தான் இந்த வருஷத்தோட ஆரம்ப புள்ளி. இது வரைக்கும் உங்களோட அமைதியை கெடுக்கிற, உங்களோட முன்னேற்றத்தை மெதுவாக்குற, உங்களோட அன்பை ஒரு வசதியா பயன்படுத்திக்கிட்டே இருந்த சில உறவுகள் பத்தி நீங்க மௌனமா இருந்தீங்க. ஆனா 2026ல அந்த மௌனம் நீளாது. நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, இல்லைன்னா பேசாம விலக ஆரம்பிப்பீங்க. ரெண்டுமே நடக்கும். இந்த வீடியோ முழுக்க கவனிச்சு பாருங்க. ஏன்னா எந்த காலகட்டத்துல இந்த பிரிவு தெளிவா உருவாகும்? அது சண்டையோட வருமா, இல்ல அமைதியா நடக்குமா? அந்த உறவு நீங்கினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது? மனசு எப்படி லைட்டா மாறப்போகுது? அந்த உண்மையான பதில நான் இறுதியில தெளிவா சொல்ல போறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை எப்படியும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த வீடியோவை எந்த வயசுல இருந்து பார்த்தாலும் சரி, எந்த நிலையிலிருந்து கேட்டாலும் சரி, ஜோதிடம் எப்போதும் உங்களை இப்படிதான் நடக்கும் என்று கட்டாயப்படுத்தி கூடாது. ஜோதிடம் என்ன சொல்றதுன்னா, இந்த காலத்துல இந்த மாதிரியான அனுபவங்கள் வர வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி தடைகள் இருக்கலாம், இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கலாம், அவ்வளவுதான். அது உங்க வாழ்க்கையை நடத்த வரல, உங்க முயற்சியை நிறுத்த சொல்ல வரல. அதனாலதான் ஒரு விஷயத்த மனசுல நல்லா வச்சுக்கோங்க. ஜோதிடம் வழிகாட்டும், வாழ்க்கையை நீங்க தான் நடத்தணும். ரிஷப ராசிக்காரர்களே, சில நேரம் நீங்க சுத்தி பார்த்தா இந்த மாதிரி தோணும். இவன் எவ்வளவு வசதியா இருக்கான், அவன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே மாற மாட்டேங்குது? இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்றா அதுல தப்பே இல்லை. ஆனா அந்த எண்ணத்துல நீங்க நீண்ட நேரமா நிக்க கூடாது. ஏன்னா நீங்க பார்க்கிற வெளிப்படையான வசதிக்கு பின்னால அவர்களோட உழைப்பு இருக்கும், அவர்களோட முயற்சி இருக்கும், அவர்களோட பொறுமை இருக்கும். அதை நம்ம வெளியில இருந்து உண்டே பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம், ரிஷப ராசிக்காரர்களே, நிறைய பேர் வேலை இல்ல, வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. உண்மை என்னன்னா, அந்த வேலைகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது நம்ம கனவு வேலை மாதிரி உடனே இருக்காது. அதுக்காக எதுவும் செய்யாம நிக்க கூடாது. இப்ப கிடைக்கிற வேலை சின்னதாக இருந்தாலும் அதை மரியாதையோட செய்யுங்க. அதுல இருந்துதான் அடுத்தபடி வரும். அதுல இருந்துதான் உங்க அனுபவம் உருவாகும். அதே நேரத்துல உங்க கனவு வேலைக்கான முயற்சியை நிறுத்தாதீங்க. ரெண்டையும் ஒன்றா கொண்டு போங்க. ரிஷப ராசிக்காரர்களே, முக்கியமான ஒரு விஷயம், யாரையும் உங்க வாழ்க்கைக்கான ஆதாரமாக வச்சுக்காதீங்க. யாராவது செய்வாங்க, யாராவது காப்பாத்துவாங்க, யாராவது கை கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதிர்பார்ப்பு நம்ம மனசை மெதுவா சோற வைக்கும். உங்களுக்குன்னு ஒரு வழி கண்டிப்பா இருக்கு. அது மத்தவங்களோட வழி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில நேரம் சோர்வு வரும், மனசு உடையும், இதெல்லாம் போதுமான்னு தோணும். அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை தெளிவா நினைச்சுக்கோங்க. சோர்வு வந்தது தோல்வி இல்லை, முயற்சி நிறுத்தினாதான் தோல்வி. எப்போதும் உங்களை திசை திருப்புற விஷயங்கள்ல போகாதீங்க. அவசர முடிவுகள், தவறான பழக்கங்கள், சின்ன சந்தோஷத்துக்காக பெரிய வாழ்க்கையை பாதிக்கிற பாதைகள், இதெல்லாம் ஒரு நாளைக்கு சுகமாக தோணலாம், ஆனா நீண்ட காலத்துல வாழ்க்கையை உடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களே, வீட்டுல உங்க கூட இருக்கிற பெரியவங்களுக்கு எப்பயும் மரியாதை கொடுங்க. அது சும்மா ஒரு பழக்கம் இல்ல, அது உங்க வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு. வீட்டுக்குள்ள மனசு நல்லா இருந்தா வெளியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க தாங்க முடியும். இன்னொரு விஷயம் முக்கியம், ஜோதிடத்துல அதிர்ஷ்டம் வரும். இந்த நேரத்துல எல்லாம் நடக்கும் என்று சொல்றதை கேட்டுக்கொண்டிருந்து உங்க முயற்சியை நிறுத்தாதீங்க. அதிர்ஷ்டமான கண்டிப்பா வரும், ஆனா அது முயற்சி பண்றவங்களுக்கு தான் பலன் தரும். உழைப்பு இல்லாம அதிர்ஷ்டம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுல உங்க வாழ்க்கையில நீங்க எங்க தவறு செய்றீங்க என்று சில இடங்களாவது கண்டிப்பா புரியும். அதை கவனிங்க, அதை நிறுத்துங்க. மாற்றம் அங்க இருந்துதான் ஆரம்பிக்கும். ரிஷப ராசிக்காரர்களே, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஆனா நீங்க முயற்சி பண்ணணும், நம்பிக்கையை விடக்கூடாது, உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லது மெதுவா வரும், ஆனா நிச்சயமா வரும். அது வரைக்கும் நீங்க உங்களை விட்டுடாதீங்க. இந்த வீடியோவை முடிவு வர கேட்டா உங்களுக்கு 3 விஷயங்கள் தெளிவா புரியும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கை ஏன் ஒரே மாதிரி நகர்ந்துகிட்டே இருந்தது, அல்லது ஏன் சில விஷயங்கள் நடக்காமல நின்று போனது? எந்த வருடங்களில எந்த மாதிரியான அழுத்தங்கள், தாமதங்கள், குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்தது? 2026 முதல் நீங்க எதை தொடரணும், எதை நிறுத்தணும், எந்த விஷயங்களை இனி முக்கியமா எடுத்துக்கணும்,
எதை இனி உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. இதையெல்லாம் பயம் காட்டாம, அதிரடி வாக்குறுதி இல்லாம உண்மையா ஒவ்வொரு கட்டமா புரிய வைக்கத்தான் இந்த வீடியோ. இது ஒரு சாதாரண ராசி பலன் இல்ல, ஒரு நாளுக்கான கணிப்பும் இல்ல. இது உங்க வாழ்க்கையை பின்னாடி இருந்து பார்த்து அப்படியா அதனாலதான் நின்னு புரிய வைக்கும் ஒரு விளக்கம். இப்போ ரிஷப ராசிக்காரர்களே, இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயம் மனசுல வைங்க. இந்த வீடியோ உங்களை குறை சொல்ல வரல, உங்க குணத்தை மாத்த சொல்ல வரல. உங்க வாழ்க்கை இதுவரை எப்படி அந்த நிலையில இருந்தது அதுக்கான காரணத்தை தெளிவா காட்ட வருது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை பெருசா உடைஞ்சு போகல, அதே நேரம் பெருசா திடீர்னு உயரவும் இல்ல. இந்த நடுவுல நின்று போம் உணர்வே உங்களை அதிகமா சோர வச்சிருக்கும். எல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, எந்த இடத்துல நீங்க நீண்ட காலம் நின்றுட்டீங்க, எங்க மாற்றம் தேவையா இருந்தும் நடக்கல. அது கிரக காரணமா, நம்ம பழக்கங்களா, அல்லது இரண்டும் சேர்ந்து வந்ததா? இதையெல்லாம் வருடமா ஒவ்வொரு கட்டமாக பேச போறோம். அதனால அந்த வீடியோவை அவசரமா கேட்க வேண்டாம், பின்னணி சத்தமா கூட வைக்க வேண்டாம். இது அமைதியா கேட்க வேண்டிய வீடியோ. இப்போ இதுக்கப்புறம் நாம் ஆரம்பிக்க போறது முதல் முக்கியமான பகுதி. ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை இதுவரை ஏன் இப்படியே நகர்ந்தது? கிரக காரணம் என்ன? எந்த வருடங்களில் முக்கியமான மாற்றங்கள் நடந்தது? அதிலிருந்து மெதுவா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம். பகுதி 1, ரிஷப ராசிக்காரர்கள். இதுவரைக்கும் வாழ்க்கை ஏன் இப்படியே நகர்ந்தது? கிரக வாழ்க்கை உண்மை. ரிஷப ராசிக்காரர்களே, இந்த பகுதியில வருடமா உங்க வாழ்க்கை எப்படி போனது? ஏன் சில விஷயங்கள் நடக்காமல் தள்ளி போனது? ஏன் எல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா ஏதோ முன்னேற்றம் இல்லை என்ற உணர்வு வந்தது? இதைத்தான் நன்மன மெதுவா நேரடியா வண்ணிதான் புரிய வைக்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், ரிஷப ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கை திடீர்னு சிதறியது இல்ல. பல பேருக்கு மாதிரி ஒரே சம்பவம் எல்லாத்தையும் உடைச்சு போடல. உங்க வாழ்க்கை மெதுவாதான் மாறுச்சு, மெதுவாதான் நின்னது. இதனாலதான் விட்டுட்டேன், உங்களுக்கு குழப்பம் அதிகம், என்ன பெரிய தவறும் நடக்கல. அப்படி இருக்க என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு நிலையில நிக்குது? இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள பல வருடங்களா இருக்கு. கிரகங்கள் உண்மையில என்ன செய்யறது? பொதுவா நம்ம நினைப்பது என்ன, கிரகங்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா போகணும், கிரகங்கள் சரி இல்லைன்னா எல்லாம் கெட்டு போகணும். இது பாதி உண்மைதான். முழு உண்மை என்னன்னா, சில கிரக காலங்கள் வாழ்க்கையை உடைக்காது, ஆனா அதை அப்படியே வச்சிருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடங்களா அதுதான் நடந்தது. 2015 முதல் 2019 வரை முதல் மெதுவான நிறுத்தம். இந்த காலத்துல பல ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை இப்படித்தான் இருந்திருக்கும். வேலை இருந்தது, ஆனா வளர்ச்சி மெதுவா, பண வரவு இருந்தது, ஆனா சேமிப்பு அதிகரிக்கல. உறவுகள் இருந்தது, ஆனா மன நிறைவு இல்ல, பெரிய பிரச்சனை இல்ல, பெரிய சந்தோஷமும் இல்ல. நடுவுல நிக்கிற நிலை. இந்த காலத்துல சனி சார்ந்த கிரக தாக்கம் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேகத்தை மெதுவாக்கி வைத்தது. சனி உடனே பலன் தரும் கிரகம் அல்ல. அது என்ன செய்யறது தெரியுமா? நீ இங்க நிக்க முடியுமா, நீ இதை நீண்ட காலம் தாங்க முடியுமா அப்படின்னு சோதிக்கும். அதனாலதான் இந்த காலத்துல பல பேரை வேலை மாத்தலாமா, இதே இடத்துல இருக்கலாமான்ற முடிவு எடுக்காம நின்று இருப்பீங்க. 2019 முதல் 2021 வரை உள்ளார்ந்த சோர்வு. இந்த காலம் வெளியில பாக்குறவங்களுக்கு பெருசா தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு உருவான காலம். ஒரே மாதிரி நாட்கள், ஒரே மாதிரி பொறுப்புகள், ஒரே மாதிரி சிந்தனைகள் எல்லாம் இப்படித்தான் போகுதா அப்படிங்கிற எண்ணம் மெல்ல மெல்ல வேறு ஒன்றி இருக்கும். இந்த இடத்துல குரு சனியின் சார்ந்த நிலைகள் ஒரு விஷயத்தை செய்தது. நீங்க புடிச்சுக்கிட்ட நிலைத்தன்மையும் கேள்வி கேட்க வச்சது. ஆனா அந்த கேள்விக்கு உடனே பதில் வரல. 2021 முதல் 2023 வரை தாமதம், மன அழுத்தம். இந்த காலத்துல ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் நிக்கிற இடம் எனக்கு போதுமா, இது பாதுகாப்பா அல்லது பழக்கமா? வேலை விஷயத்துல மாற்றம் செய்ய நினைச்சு பயந்த காலம். உறவுகளில் பேச வேண்டிய விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்த காலம். இந்த காலத்துல ராகு சார்ந்த தாக்கம் மனசுக்குள்ள அதிருப்தியை அதிகப்படுத்தியது. வெளியில எதுவும் மாறல, ஆனா உள்ளுக்குள்ள அமைதி குறைஞ்சது. 2023 முதல் 2025 வரை நிறுத்தப்பட்ட உணர்வு. இந்த காலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்துல தான் இந்த உணர்வு தெளிவா வந்திருக்கும். நான் ஓடல, ஆனா நான் முன்னாடியும் போகல. முயற்சி இருக்குது, பொறுப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது, ஆனா பெரிய மாற்றம் இல்லை. இது சோம்பேறித்தனம் இல்லை, இது அதிர்ஷ்டம் இல்லாம இல்லை, இது ஒரு நீண்ட தயாரிப்பு காலம். தவறான பாதையில இருந்தா என்ன நடக்கும்? ரிஷப ராசிக்காரர்களே, நீங்க ஒரு விஷயத்தை புடிச்சுக்கிட்டீங்கன்னா நீண்ட காலம் விட மாட்டீங்க. ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு எதிரியா மாறினா அந்த இடத்துல கிரகங்கள் உடைக்காது நிறுத்தும். அது இப்படித்தான் தெரியும். வளர்ச்சி இல்லாத வேலை, நீடிக்காத உறவுகள், பணம் வந்தும் நிம்மதி இல்லாம காரணம், அந்த பாதை உங்களை அதே இடத்துல நிறுத்திடும். இந்த பகுதியின் முக்கிய உண்மை, 2015 முதல் 2025 வரை உங்க வாழ்க்கையில நடந்தது எதுவும் தண்டனை இல்ல. அது ஒரு நீண்ட சோதனை. நீங்க எதை புடிச்சு கொள்கிறீங்க? நீங்க எதை விட தயார்? நீங்க எங்க மாற்றம் செய்ய போறீங்க? இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்குள்ள உருவாக வேண்டிய காலம்தான் இது.
இந்த பகுதியின் சாரம் வாழ்க்கை உடையல. ஆனா முன்னாடி போகவும் இல்ல, கிரகங்கள் தடுக்கல. ஆனா வேகத்தை குறைத்தது இதனாலதான். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல வருடங்களா இந்த நடுவில் நிக்கிற உணர்வு வந்தது. பகுதி 2. ரிஷப ராசிக்காரர்கள் நடைமுறை வாழ்க்கை காரணங்கள். நாம என்ன தவறாக செய்து கொண்டிருக்கிறோம்? ரிஷப ராசிக்காரர்களே, இந்த பகுதி மனம், உணர்ச்சி, தத்துவம் அதெல்லாம் பத்தி இல்ல. இது நீங்க தினமும் எப்படி வாழ்கிறீங்க, எப்படி முடிவு எடுக்கிறீங்க, எப்படி சில விஷயங்களை தள்ளி போடுகிறீங்க, அதை பற்றியது. இங்க சொல்ல போற விஷயங்கள் பெருசா தோணாது. ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையை நீண்ட காலம் ஒரே இடத்துல நிறுத்தி வைத்த காரணங்கள். ஒரு விஷயத்தை நீண்ட காலம் சரின்னு வச்சுக்கிட்டது. ரிஷப ராசிக்காரர்களே, நீங்க ஒரு விஷயத்த சரின்றது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நீண்ட காலம் அப்படியே வச்சுக்கிருவீங்க. அது வேலை ஆகட்டும், உறவு ஆகட்டும், வாழ்க்கை முறை ஆகட்டும். ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் அதே விஷயம் உங்களுக்கு பரிசாக இல்லைன்னு உள்ளுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சாலும் நீங்க உடனே மாத்த மாட்டீங்க. இது இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த தள்ளி போடும் பழக்கம் 1 நாள் 2 நாள் இல்ல, வருஷங்களா நீளும். இதனால பிரச்சனை உடனே வராது, ஆனா முன்னேற்றமும் வராது. பொறுப்பை பகராம முழுசா எடுத்துக்கிட்டது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொறுப்பு ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் உங்க மேல வந்தா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவீங்க, வீட்டில, வேலையில, உறவுகளில. ஆனா இந்த பொறுப்பு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பகிரப்பட வேண்டியது. நீங்க அதை செய்யல. இதனால உங்க நேரம் குறையும், உங்க சக்தி குறையும், உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லாத மாதிரி தோண ஆரம்பிக்கும். நீங்க சோம்பேறி இல்ல, ஆனா அதிக சுமை மெதுவா நகர்வு நிறுத்தும். பாதுகாப்பு என்ற பேர்ல பழக்கத்தையே புடிச்சுக்கிட்டது. ரிஷப ராசிக்காரர்களே, பாதுகாப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு இடத்துல பாதுகாப்பு பழக்கமா மாறிடும். இந்த வேலை பிடிக்கல, ஆனா தெரிஞ்ச இடம் இந்த உறவு சோர்வாக இருக்கு. ஆனா பழக்கம் இந்த வாழ்க்கை சந்தோஷமா தரல, ஆனா மாற்றம் பயமா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க பாதுகாப்புன்னு நினைச்சு பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உண்மை என்னன்னா அது பாதுகாப்பு இல்ல, அது மாற்றத்தை தள்ளி வைக்கும் பயம். பேச வேண்டிய இடத்துல அமைதியா இருந்தது. ரிஷப ராசிக்காரர்கள் சண்டை விரும்பாதவர்கள். ஆனால் பேச வேண்டிய விஷயங்களை மௌனமா தள்ளி வைப்பது ஒரு தவறான நடைமுறை. உங்களுக்கு பிடிக்காத முடிவு, உங்களை பாதிக்கும் நடத்தை, உங்க எல்லையை தாண்டுற விஷயம், இதையெல்லாம் பார்த்துக்கலாம்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. இதனால உறவுகள் உடையல, ஆனா உங்க மனசு கனமா ஆனது. இந்த கனமே வந்த வாழ்க்கையை மெதுவாக்குது, மாற்றத்தை திட்டமில்லாமல் நினைத்தது. ரிஷப ராசிக்காரர்களே, நீங்க மாற்றத்தை எதிர்க்கல, ஆனா அதை திட்டமா செய்யல. ஒரு நாள் மாறணும், ஒரு சமயம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு நடக்காம விட்டீங்க. மாற்றம் திட்டம் இல்லாமல் நடக்காது. அதனாலதான் ஆசை இருந்தாலும் நடவடிக்கை வரல, பயத்திலிருந்து முடிவு எடுத்தது. பல முக்கிய முடிவுகள் நீங்க எடுத்தது பயத்திலிருந்துதான். இதை விட்டா இன்னும் கஷ்டமா ஆகுமோ, இதை மாத்தினா எல்லாம் கெட்டு போயிடுமோ, இந்த பயம் உங்களை காப்பாத்துற மாதிரி தோணும். ஆனா நீண்ட காலத்துல அது உங்களை ஒரே இடத்துல நிறுத்தும். இங்க சொல்ல வேண்டிய உண்மை, ரிஷப ராசிக்காரர்களே, நீங்க தவறானவர் இல்ல, நீங்க சோம்பேறி இல்ல. ஆனா சில நடைமுறை பழக்கங்கள், சில தள்ளி போட்ட முடிவுகள், சில பகிராத பொறுப்புகள், இவைகள் தான் உங்க வாழ்க்கையை மெதுவா நிறுத்தி வச்சது. இந்த பகுதியின் சாரம் பிரச்சனை கிரகங்கள் மட்டுமில்லை, பிரச்சனை சூழ்நிலை மட்டுமில்லை. சில தினசரி பழக்கங்கள், சில நடைமுறை தவறுகள். இதை கவனிச்சாலே 2026க்கு முன்னாடியே உங்க வாழ்க்கையில நகர்வு ஆரம்பிக்கும். பகுதி 3. ரிஷப ராசிக்காரர்கள் மனசார்ந்த காரணங்கள், நீங்களே அறியாமல் உங்களை நிறுத்திக்கிட்ட விஷயங்கள். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த பகுதி வெளியில நடக்கிற விஷயங்களை பத்தி இல்ல. இது உங்க மனசுக்குள்ள பல வருடங்களா மெதுவா உருவான சில எண்ணங்கள், சில நம்பிக்கைகள், சில பழக்கங்களை பற்றி. இவைகள் ஒரே நாள்ல உருவானது இல்லை, ஒரே சம்பவத்தால வந்ததும் இல்லை. மெதுவா, அமைதியா, நீண்ட காலத்துல உங்களுக்குள்ள உருவான விஷயங்கள். நான் இப்படித்தான் நீங்களே ஒரு எல்லை போட்டுக்கிட்டது. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க உங்களை இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, நான் இவ்வளவுதான், எனக்கு இதை விட அதிகம் வேண்டாம், நான் மாறவன் இல்லை. இந்த வார்த்தைகள் வெளியில சொல்லப்படாது, ஆனா மனசுக்குள்ள அவை உறுதியா நின்றிருக்கும். இங்கதான் முதல் பெரிய தடையா ஒண்ணு உருவாகுது. நீங்க உண்மையில மாற முடியாதவர் அல்ல, ஆனா மாற வேண்டிய இடத்துல இதுவே போதும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த முடிவுக்கு அப்புறம் வாழ்க்கை உங்களை தள்ளாது, அதே இடத்துல வச்சிடும். பழைய காயங்களை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏத்துக்கிட்டது. ரிஷப ராசிக்காரர்களே, நீங்க ஒரு விஷயத்தை எளிதா மறக்க மாட்டீங்க. ஒரு வார்த்தை, ஒரு அவமதிப்பு, ஒரு ஏமாற்றம், அது நடந்தப்ப நீங்க பெரிய எதிர்வினை காட்டியிருக்க மாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள அது அப்படியே பதிந்திருக்கும். காலப்போக்கில் இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிப்பீங்க, எனக்கு இதெல்லாம் நடக்குது, என் வாழ்க்கை இப்படித்தான். இதுதான் அந்த காயத்தை ஒரு அனுபவமா இல்லாம ஒரு அடையாளமா மாற்றும் இடம். காயம் உங்களை கத்து கொடுக்கும், ஆனா அதை வாழ்க்கை மாதிரி ஏத்துக்கிட்டா அது உங்களை கட்டுப்படுத்தும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத பழக்கம். ரிஷப ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுறவங்க இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உணர்ச்சிகளை வெளியில காட்டாதவங்க. சந்தோஷம் இருந்தாலும் அதிகமா காட்ட மாட்டீங்க, வருத்தம் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க. இந்த பழக்கம் வெளியில அமைதியா தோணும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கணத்தை உருவாக்கும். இந்த கணமே நீண்ட காலத்துல உங்களை சோர வைக்கும். இதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்ட மனநிலை. பல ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிப்பீங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது, நம்ம வாழ்க்கை இப்படித்தான். இந்த வார்த்தைகள் முதிர்ச்சியா தோணும்,
ஆனா ஒரு இடத்துல இது ஆசையை அடக்கிற ஒரு பாதுகாப்பு வழியா மாறிடும். ஆசையை அடக்கிற அமைதி உண்மையான அமைதி இல்லை. அது மனசு காயப்படாமல் இருக்க எடுத்துக்கிட்ட ஒரு பாதுகாப்பு. மௌனமான ஒப்பீடு. ரிஷப ராசிக்காரர்கள் வெளிப்படையா மத்தவங்களோடையும் ஒப்பிட மாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள இந்த எண்ணம் வரும். அவன் இதே இடத்துல இருந்து எங்க போயிட்டான், நான் ஏன் இன்னும் இங்கதான்? இந்த ஒப்பீடு சத்தம் இல்லாமல் நடக்கும். இதனால பொறாமை வராது, ஆனா ஒரு சோர்வு வரும். இந்த சோர்வே முன்னேற சக்தியை மெதுவா குறைக்கும். உங்களை நீங்களே குறை சொல்ல ஆரம்பித்த தருணங்கள், ரிஷப ராசிக்காரர்களே பல விஷயங்கள் நடக்காம போனப்புறம் இந்த எண்ணம் வந்திருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருந்தா அப்போ அந்த முடிவு எடுத்திருக்க கூடாது. இந்த செல்ஃப் பிளேம் வெளியில தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள நம்பிக்கையை மெல்ல மெல்லன்னு அழிக்கும். நீங்க தவறானவர் இல்ல, ஆனா நீங்க உங்களை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பகுதியின் மிக முக்கியமான உண்மை, ரிஷப ராசிக்காரர்களே வாழ்க்கை உங்களை உடைக்கல, நீங்க உங்களை நீங்களே ஒரே வடிவத்துக்குள்ள சிறியதாக்கிக்கிட்டீங்க. இது குற்றச்சாட்டு இல்ல, இது ஒரு புரிதல். இந்த புரிதல் வந்தப்புறம் தான் உள்ளார்ந்த மாற்றம் ஆரம்பிக்கும். இந்த பகுதியின் சாரம், நீங்க பலவீனம் இல்லை, நீங்க தோல்வியாளர் இல்லை. சில எண்ணங்கள், சில ஏற்றுக்கொள்ளல்கள், சில மௌனங்கள், இவைகளை தான் உங்க வாழ்க்கையை ஒரே இடத்துல நிறுத்தி வைத்தது. பகுதி 4. ரிஷப ராசிக்காரர்கள் 2026 உண்மையில் நடக்கப் போகும் உள்ளார்ந்த மாற்றம். ரிஷப ராசிக்காரர்களே, 2026 நடக்கிற மாற்றத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது அமைதி. இந்த அமைதி வெறுமை இல்லை, சோர்வு இல்லை, கைவிடுதல் இல்லை. இது நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு நிலை உருவாகிற தருணம். இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையை ஒரு விதமான பிடிவாதத்தோட பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இதுதான் பாதுகாப்பு, இதுதான் நிலை, இதை விட்டா என்ன ஆகுமோ இந்த எண்ணங்கள் உங்களை காப்பாத்துற மாதிரி வந்து தோணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தத்தை மெல்ல மெல்ல உருவாக்கிக்கிட்டே இருந்தது. 2026 இந்த அழுத்தம் திடீர்னு உடையாது, ஆனா நீங்க அதோட இனிமேல் வாழ மாட்டீங்க. 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதல் நடக்கிற விஷயம் ஒரு உணர்வு. இந்த உணர்வுன்னு வெளியில தெரியாது, யாருக்கும் சொல்ல முடியாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு வரும். நான் இவ்வளவுதான் தாங்க முடியும், இதுக்கு மேல நான் என்னை இழக்க கூடாது. இந்த வரம்பை நீங்க யாருக்காகவும் உருவாக்க மாட்டீங்க, உங்களுக்காக உங்களுள்ளே உருவாக்குவீங்க. இதுவரைக்கும் நீங்க பல விஷயங்களை அமைதியா தாங்குனீங்க. உறவுகள்ல, வேலையில, குடும்ப பொறுப்புகள்ல, அது எல்லாம் நீங்க வலிமையானவர் அப்படி என்பதாலதான். ஆனா 2026 ஒரு உண்மை உங்களுக்கே புரியும். வலிமை என்றால் எல்லாத்தையும் தாங்கிறது மட்டுமில்லை, சில நேரம் தாங்காமல் இருக்கிறதும் வலிமை. இந்த புரிதல் உங்க வாழ்க்கையை முழுசா திருப்பறாது, ஆனா உங்க முடிவுகளை திருப்ப ஆரம்பிக்கும். 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்காது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வேகம் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் வரும். ஆனா நீங்க நிலை எதிர்பார்த்தீங்கன்னா 2026 உங்களை ஏமாற்றாது. முன்னாடி இவர் ஒரு விஷயம் நடக்கலன்னா உள்ளுக்குள்ளன ஒரு கலக்கம் வரும். இப்போ அதே விஷயம் நடக்கலன்னா இந்த மாதிரி தோணும், இப்போ நேரம் இல்ல போல, இதுக்கு இன்னும் தயாராகணும் போல. இந்த மாற்றம் ரொம்ப சப்ளிட், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பு என்ற அர்த்தம் முழுசா மாறும். முன்னாடியும் பாதுகாப்பு என்றால் நிலைத்த வேலை, நிலைத்த வருமானம், நிலைத்த உறவு. இப்ப பாதுகாப்பு என்றால் மனசுக்கு சுமை இல்லாத நிலை. ஒரு விஷயம் வெளியில நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதி இல்லைன்னா அது பாதுகாப்பு இல்லை என்று மனசு தெளிவா சொல்லும். இந்த கிளாரிட்டி 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு முழுசா உருவாகும். உறவுகள் விஷயத்துல 2026 ஒரு சுத்தம் செய்யும் வருடம். சத்தம் இல்லாத சுத்தம். யாரையும் வெறுக்க மாட்டீங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க, ஆனா சில இடங்கள்ல நீங்க அவைலபிலிட்டியை குறைப்பீங்க. எல்லாருக்கும் உடனே ரிப்ளை இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் ஆக்சஸ் இல்ல. இது கோல்ட் பிஹேவியர் இல்ல, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட். வேலை விஷயத்துல 2026 உங்களை திடீர்னு வேற இடத்துக்கு தள்ளாது, ஆனா ஒரு கேள்வியை மனசுக்குள்ள உறுதியாக வைக்கும். இந்த வேலை என்ன வளர்க்குதா, இல்ல என்னை வெறும் நிலையில நிறுத்துதா? இந்த கேள்வி வந்தாச்சுன்னா உங்க வாழ்க்கை ஏற்கனவே மாற ஆரம்பிச்சிருச்சு. 2026 ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முழுசா விடுவீங்க. தேவையில்லாத கில்ட். இதுவரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களை பொறுப்பாளியா நினைச்சீங்க. யாராவது கஷ்டப்பட்டா உங்களாலதான் அப்படின்னு நினைச்சீங்க. 2026 இந்த பர்டன் மெதுவா இறங்கும். எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்லை, எல்லாரையும் நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உணர்வு ரொம்ப பெரிய விடுதலை. 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு முடிவை தரும் வருடம் இல்லை, இது அடித்தளம் போடும் வருடம். இந்த அடித்தளம் பெற சத்தம் இல்லாதது, ஆனால் அசைக்க முடியாதது. இதுக்கு மேல எந்த மாற்றம் வந்தாலும் நீங்க உங்களை இழக்க மாட்டீங்க. இந்த பகுதியின் உண்மையான சாரம், 2026 ரிஷப ராசிக்காரர்கள் எதையாவது பெற போறாங்கன்னா அது பணம் இல்ல, அது பதவி இல்ல, அது உங்களோட ஒத்திசைவு. இதுக்கு மேல வாழ்க்கை மெதுவாதான் நகரும், ஆனா உள்ளுக்குள்ள நீங்க முன்னாடி போல இருக்க மாட்டீங்க. பகுதி 5 ரிஷப ராசிக்காரர்கள் 2026 என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? பகுதி 5 ரிஷப ராசிக்காரர்கள் 2026 உங்களை எதிலிருந்து வெளியே கொண்டு வருது? வாழ்க்கையின் மறைந்த சிக்கல். ரிஷப ராசிக்காரர்களே,
இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையை ஒரே வார்த்தையில சொன்னா அது சிக்கல் இல்ல, அது சிக்கி நின்ற நிலை. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சிக்கல் இருந்தா அதுக்கு தீர்வு தேடுவோம். சிக்கி நின்ற நிலை இருந்தா எதுக்கு தீர்வு தேடணும்னு கூட தெரியாது. இதுதான் பல ரிஷப ராசிக்காரர்கள் பல வருடங்களா அனுபவிச்ச நிலை. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை முழுசா தவறா போகவில்லை. வேலை இருந்தது, வாழ்க்கை ஓடியது, பொறுப்புகள் இருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மெல்ல மெல்ல உங்க உள்ளுக்குள்ள கேள்வியாக மாறியது. இதுதான் எல்லாமா? இதைத்தான் வாழ்க்கைன்னு நான் ஏத்துக்கணுமா? இந்த கேள்வி ஒரே நாள்ல வரல. இது நீண்ட கால மௌனத்துக்கு பிறகு வந்த கேள்வி. ரிஷப ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையின் முக்கிய சிக்கல் என்னன்னா, நீங்க தவறான இடத்துல இல்ல, நீங்க நீண்ட நேரம் ஒரே இடத்துல இருந்துட்டீங்க. அந்த இடம் உங்களுக்கு ஆரம்பத்துல பாதுகாப்பா இருந்தது. ஆனா காலம் போக போக அதே இடம் உங்களை சுருக்க ஆரம்பிச்சது. 2026 இந்த சுருக்கத்திலிருந்து உங்களையுமே வெளியே கொண்டு வருது. அதிரடியா இல்ல, சண்டையோட இல்ல, மெதுவா ஆனா திரும்ப முடியாத மாதிரி. 2026 ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முதல்ல இழப்பாங்க. பொய்யான சமாதானம். இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கே பல தடவை இந்த மாதிரி சொல்லி இருப்பீங்க, பரவாயில்ல, இப்போ இவ்வளவு போதும், அடுத்த காலத்துல பார்த்துக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களை உடனே காப்பாத்தின, ஆனா நீண்ட காலத்துல உங்களை நகர விடல. 2026 இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள அசௌகரியமா தோண ஆரம்பிக்கும். இதுதான் முதல் மாற்றம். இந்த வருடம் உங்களுக்கு பெரிய ஆசைகள் தராது, ஆனா ஒரு விஷயத்தை சகிக்க முடியாத அளவுக்கு தெளிவா காட்டும். எது உங்களை உள்ளுக்குள்ள சுருக்குது, எது உங்களை மெல்ல மெல்ல அமைதி இழக்க வைக்குது? இந்த கேள்விகளுக்கு இனி மனம் தப்பிக்காது. 2026 ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மெதுவா உணர்வாங்க. நான் இதை தாங்கிறது வலிமை இல்ல. இந்த உணர்வுன்னு ஒரு நாள் வராது, சின்ன சின்ன தருணங்கள்ல வரும். ஒரு கான்வர்சேஷன், ஒரு வேலை நாள், ஒரு உறவு, அந்த தருணங்கள் உங்க மனசுல மெல்ல சொல்றது, இது இனி எனக்கு சரியில்லை. இந்த இடத்துலதான் 2026 உண்மையான பவர். இது உங்களை ஓட சொல்லாது, இது உங்களை உடைச்சு போடாது, இது உங்களுக்குள்ள எல்லை வரை ஆரம்பிக்கும். ரிஷப ராசிக்காரர்களே, இதுவரை எல்லை இல்லாமல் வாழ்ந்தீங்க. வேலைக்கு, உறவுக்கு, பொறுப்புக்கு. 2026 இந்த கேள்வி வரும். இது என் பொறுப்பா அல்ல, நான் சுமந்துகிட்டதா? இந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையின் பல விஷயங்களை மாற்ற ஆரம்பிக்கும். 2026 ஒரு விஷயம் நடக்கும். நீங்க இனி உங்களை விளக்க அவ்வளவு முயற்சி செய்ய மாட்டீங்க. முன்னாடியே புரிய வைக்க சோர்ந்தீங்க, இப்போ புரியாதவங்களை அமைதியா விடுவீங்க. இது கோல்ட்னஸ் இல்லை, இது கிளாரிட்டி. ரிஷப ராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கும். உங்களை உங்களோட மீண்டும் இணைக்கும். நீங்க எதையோ விட்டு வந்தீங்க, எதையோ அடக்கிட்டீங்க, எதையோ பழக்கம்னு ஏத்துக்கிட்டீங்க. 2026 அதையெல்லாம் ஒரே நேரத்துல இருந்து திருப்பி கொடுக்காது, ஆனா நான் யார் என்ற கேள்வியை திருப்பி கொடுக்கும். இந்த பகுதியின் உண்மையான சாரம். 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெற்றி தரும் வருடம் இல்லை. இது உங்களை இழக்காமல் வாழ ஆரம்பிக்க செய்யும் வருடம். இதுதான் இதுவரைக்கும் நீங்க மிஸ் பண்ணிய விஷயம். பகுதி 6 ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாம் ஏன் இப்பதான் புரியுது? இந்த புரிதல் முன்னாடி ஏன் வரல? ரிஷப ராசிக்காரர்களே, இந்த இடத்துல ஒரு உண்மை நேரடியா சொல்லணும். உண்மை எப்போதும் இருந்தது, ஆனா அதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கல. இதுதான் இந்த பகுதியின் மையம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையிலிருந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி இருப்பாங்க. இதை மாற்றி இதிலிருந்து வெளியே வா, இதுவே உனக்கு சரியில்லை. ஆனா அந்த வார்த்தைகள் அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள உள்ள போகல. ஏன்னா அப்போ நீங்க இன்னும் பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்க பாதுகாப்பை, பழக்கத்தை, நிலைத்திருப்பதை. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு விஷயம் புரியணும்னா மனம் காலியாக ஆகணும். இதுவரைக்கும் உங்க மனசு காலியா இல்ல. பொறுப்பு நிறைய, கடமை நிறைய, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நிறைய. இந்த எல்லாம் மனசை நிரப்பிச்சதுனால உண்மை உள்ள வர இடமே இல்லை. இப்ப என்ன மாறிச்சு? சோர்வு. இந்த சோர்வு உடம்பு சோர்வு இல்ல, மனசு சோர்வு. இன்னும் இப்படி தாங்க முடியாது என்று உள்ளுக்குள்ள ஒரு குரல் வர ஆரம்பிச்சது. இதுதான் உண்மையான டர்னிங் பாயிண்ட். பல ரிஷப ராசிக்காரர்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு சாதாரண விஷயம், ஒரு வார்த்தை, ஒரு நிகழ்வு, ஒரு அமைதியான தருணம். அந்த தருணத்துல மனசு சொன்னது, இதுதான் என் வாழ்க்கையா? இந்த கேள்வி வந்தாச்சுன்னா புரிதல் தொடங்கி இருக்கு. இதுவரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்டது பொறுமையால இல்ல பயத்தால. இதை விட்டா என்ன ஆகும்? மாற்றம் பண்ணா இன்னும் கஷ்டமாக போயிடுமோ? இந்த பயம் உங்களை காப்பாத்துற மாதிரி தோணினாலும் உங்களை அதே இடத்துல நிறுத்தி வச்சது. இப்போ அதே பயம் சோர்வா மாறி உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்கு. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு உண்மை இருக்கு. புரிதல் தோல்விக்கு பிறகு வராது, அது சகிப்புத்தன்மை முடிஞ்ச பிறகுதான் வரும். நீங்க நிறைய தாங்கிட்டீங்க, நீண்ட காலம் தாங்கிட்டீங்க. அதனாலதான் இப்ப இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பொருந்தது. முன்னாடி நீங்க இப்படி நினைச்சிருப்பீங்க, இது என் பொறுப்பு, இது என் கடமை, இதுதான் வாழ்க்கை. இப்போ அதே வார்த்தைகள் உங்களுக்கு கனமா தோணுது. இதுதான் முதிர்ச்சி. இந்த புரிதல் ஒரு நாள் 2 நாள் நிலைக்காது. சில நேரம் நீங்க மீண்டும் பழைய பழக்கத்துக்கு போக நினைப்பீங்க, ஆனா இந்த முறை மனசு ஒத்துக்காது. இல்ல, இது இனி எனக்கு சரியில்லை. இந்த உள்ளுக்குள்ள உறுதிதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான உண்மை. இந்த புரிதல் வர்றது தாமதம் இல்ல, இது சரியான நேரம். முன்னாடி வந்திருந்தா நீங்க அதை தாங்க முடியாது. இப்போ நீங்க அதை ஏத்துக்கொள்ள தயாரா இருக்கீங்க.
இந்த பகுதியின் உச்சம் இதுதான். வாழ்க்கை உங்களை தண்டிக்கல, வாழ்க்கை உங்களை மறக்கல, வாழ்க்கை நீங்க தயாரான தருணம் வரைக்கும் காத்திருந்தது. இந்த புரிதல் வந்தப்புறம் ஒரு விஷயம் நடக்கும். நீங்க இனி உங்களை வெறுக்க மாட்டீங்க, உங்களை குறை சொல்ல மாட்டீங்க. அப்ப எனக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சது என்று நீங்களே உங்களை மன்னிப்பீங்க. இதுதான் உண்மையான விடுதலை. ரிஷப ராசிக்காரர்கள் 2026 கிரகங்கள் என்ன மாற்றம் தரப்போகுது? ஜோதிடம் நம்பிக்கை உண்மை. ரிஷப ராசிக்காரர்களே, 2026 பத்தி பேசும்போது முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு இது. இந்த வருஷம் பெருசா கொடுக்க வரல, பெருசா பறிக்கவும் வரல. இது உங்களை நிலைநாட்ட வர்ற வருடம். சனி வேகத்தை குறைக்கும் கிரகம் 2026 ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேகம் குறைய காரணமான முக்கிய கிரகம் சனி. சனி செய்கிற வேலை என்ன? அவசர முடிவுகளை தடுக்கிறது, நீண்ட காலம் தாங்க முடியாத பாதைகளை நிறுத்துகிறது. இது போதுமா என்ற கேள்வியை மனசுக்குள் வைக்கிறது. இதனால் 2026 இந்த அனுபவங்கள் வரும். வேலை இருக்குமே தவிர வேகமான உயர்வு இருக்காது. முயற்சி இருக்கும், ஆனால் உடனடி பலன் இருக்காது. இது தண்டனை இல்லை, இது தவறான உயர்வை தடுக்கும் பாதுகாப்பு. சனி உங்களை ஓடவிடாது, ஆனால் விழவும் விடாது. குரு திசை திருத்தும் கிரகம் 2026 குரு கிரகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணம், பதவி, பெருமை இவைகளை அதிகப்படுத்த வராது. குரு செய்கிற வேலை என்ன? தவறான நம்பிக்கைகளை நீக்கிறது. இதுவரைக்கும் நீங்க புடிச்சுக்கிட்ட சில எண்ணங்கள் 2026 மெதுவா உடையும். இதுல ஏதாவது நடக்கலாம், இவன் மாறுவான், இன்னும் கொஞ்சம் காத்தா சரியாகும். இந்த மாதிரி எண்ணங்கள் 2026 வேலை செய்யாது. காரணம், அவை உங்களை நீண்ட காலம் அதே இடத்தில் வைத்திருக்கும். குரு அந்த மாயையை அமைதியாக நீக்கும். செவ்வாய் வெளிப்படாத வலிமை. 2026 செவ்வாய் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சண்டை, அவசரம், கோபம் இதெல்லாம் தராது. ஆனா ஒரு விஷயம் தரும், உள்ளுக்குள்ள தாங்கும் வலிமை. முன்னாடிய சின்ன பிரச்சனை கூட உங்களை சோர வச்சிருக்கோம். 2026 அதே பிரச்சனை வந்தாலும் இந்த எண்ணம் வரும். இது பெரிய விஷயம் அல்ல. இதுதான் செவ்வாய் தரும் வலிமை. வெளியில காட்டாது, ஆனா உள்ளுக்குள்ள உறுதி இருக்கும். ராகு பயத்தை கட்டுப்படுத்தும் கிரகம். ராகு பொதுவாக பயத்தையும் குழப்பத்தையும் தரும். ஆனா 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராகு வேற மாதிரி வேலை செய்யும். பயம் இருக்கும், ஆனா பயம் முடிவெடுக்காது. முன்னாடி வந்து பயத்தால தள்ளி போட்ட முடிவுகள் 2026 மெதுவா முன்னேறும். பயம் இருக்கு, ஆனா இதை செய்யணும் அப்படின்ற நிலை வரும். இதுதான் முதிர்ச்சி. கேது மனசு லேசாகும் கிரகம். 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கேது மூலமா தான் வரும். கேது செய்கிற வேலை தேவையில்லாத பொறுப்புகளை நீக்கும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்ற எண்ணத்தை குறைக்கும். மனசுக்குள்ள இருந்த சுமையை இறக்கும். இதனால 2026 இந்த உணர்வு வரும், எல்லாத்தையும் நான் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புரிதல் மிகப்பெரிய விடுதலை. சுக்கிரன் திருப்தி தரும் கிரகம். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். 2026 சுக்கிரன் பெரிய ஆசைகளை தூண்டும் கிரகமாக இருக்காது, ஆனால் ஒரு முக்கியமான மனநிலை தரும். போதும் என்ற உணர்வு. போதும் என்றால் குறைத்துக் கொள்ளுதல் இல்லை, தேவையில்லாத அழுத்தத்தை விட்டுவிடுதல். இதனால் 2026 சின்ன விஷயங்களிலேயே திருப்தி வரும். ரிஷப ராசிக்காரர்களே, 2026 வேகம் இருக்காது, திடீர் அதிர்ஷ்டம் இருக்காது, பெரிய சத்தம் இருக்காது. ஆனால் வாழ்க்கை குலையாது. அடிப்படை பாதுகாப்பு இருக்கும். திசை தவறாது. மனசு மெதுவா தெளிவாகும். பயம் குறையும், தாங்கும் வலிமை அதிகரிக்கும். கடைசி உண்மை, 2026 அதிசய வருடம் இல்ல, இது முதிர்ச்சி வரும் வருடம். இந்த முதிர்ச்சி வெளியில தெரியாது, ஆனா உங்க முடிவுகள், உங்க எல்லைகள், உங்க வாழ்க்கை முழுசா மாறும். 2026 முடிவில் நீங்க இதை உணர்வீங்க. எல்லாம் கிடைக்கல, ஆனா நான் என்னை இழக்கல. இதுதான் கிரகங்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்மையில் தரப்போகும் பயன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்க முழுசா கேட்டிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கை தோல்வி இல்ல, உங்க வாழ்க்கை சாபமும் இல்ல, உங்க வாழ்க்கை தண்டனையும் இல்ல. நீங்க நடந்து வந்த பாதை கஷ்டமான பாதை தான், ஆனா அது தவறான பாதை இல்ல. சிலருக்கு வாழ்க்கை சீக்கிரமா திறக்கும், சிலருக்கு வாழ்க்கை மெதுவா திறக்கும். ரிஷப ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கை மெதுவா திறக்கிற வகை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க எளிதா உடைய கூடாதவங்க, நீங்க எளிதா கூடாதவங்க, நீங்க வாழ்க்கையை தாங்குற வலிமை உள்ளவர்கள். அதனாலதான் வாழ்க்கை உங்களை மெதுவா நடத்துச்சு. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. நீங்க இன்னும் முயற்சி விடல, நீங்க இன்னும் நம்பிக்கையை முழுசா இழக்கல, நீங்க இன்னும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு என்று உள்ளுக்குள்ள நம்புறீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்க பெரிய பலம். ரிஷப ராசிக்காரர்களே, இனிமேல் ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வைங்க. மற்றவங்களின் வாழ்க்கையை உங்க வாழ்க்கையோடு ஒப்பிடாதீங்க. அவங்க போகிற பாதை அவங்களுக்கு சரி, உங்க பாதை உங்களுக்கு சரி. உங்க வேகம் குறைவா இருக்கலாம், ஆனா உங்க அடித்தளம் வலுவானது. சில நேரம் வாழ்க்கை மெதுவா இருந்தா மனசு கேள்வி கேட்கும். இன்னும் எவ்வளவு நாள், எப்ப மாறும், எனக்குன்னு எப்ப வரும்? இந்த கேள்விகள் வருது என்றாலே நீங்க உயிரோடு இருக்கீங்க அப்படி என்பதற்கான அடையாளம். ஆனா அந்த கேள்விகளே உங்களை சோர வைக்க விடாதீங்க. பதில் மெதுவா வரும், ஆனா நிச்சயமா வரும். ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்லலாம், நீங்க உங்களை விட்டுடலன்னா வாழ்க்கையும் உங்களை விட்டுடாது.
இன்னைக்கு சின்னப்படிதான் எடுக்க முடியும்னா அதை எடுங்க. இன்னைக்கு மெதுவாதான் நடக்க முடியும்னா அப்படியே நடங்க. நிறுத்தாதீங்க, பின்னாடி போகாதீங்க. அவ்வளவுதான் போதும். இந்த சேனல் உங்களுக்கு பயம் காட்ட வரல, அவசரம் காட்ட வரல, தெளிவு கொடுக்க, அமைதி தர, உங்களை நீங்களே புரிஞ்சுக்க உதவுதான். இவ்வளவு நேரம் கேட்ட பிறகு சரி சார், 2026ல ரிஷபம் ராசிக்காரங்களை விட்டு உண்மையில என்ன உறவு நீங்க போகுது அப்படின்னு ஒரு தெளிவான பதில் வேணும்னு நினைப்பீங்க. அந்த பதில் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் உண்மையானது. 2026ல உங்களை விட்டு நீங்க போறது ஒரு குறிப்பிட்ட பேர் கொண்ட மனிதன் மட்டும் கிடையாது. அது ஒரு வகை உறவு. உங்களை புரிஞ்சுக்க முயற்சி கூட செய்யாத, உங்களோட உணர்வுகளை லைட்டா எடுத்துக்கிட்ட, நீங்க எப்போதும் கொடுக்கிறவராகவே இருக்கணும், எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற, உங்க வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள்ள பொறாமைப்படுற அந்த உறவு தான் 2026ல உங்களை வாழ்க்கையில இருந்து நீங்கும். அது காதலாக இருக்கலாம், பல வருட நட்பாக இருக்கலாம், சிலருக்கு ரத்த உறவாக கூட இருக்கலாம். ஆனா அந்த பிரிவு ஒரு தோல்வி கிடையாது. அது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விடுதலை. அந்த உறவு போன பிறகுதான் உங்க வாழ்க்கையில சுவாசம் எளிதாகும், முடிவெடுக்க தைரியம் வரும், நானும் முக்கியம் அப்படிங்கிற உணர்வு உருவாகும். 2026 ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு யாரை இழந்தோம்னு அழுற வருஷம் கிடையாது. என்னையே நான் மீட்டுக்கிட்டேன்னு நிம்மதி அடைகிற வருஷம். இந்த வருஷம் முடிவுல நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த உறவு நீங்கினது ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு புரியும். இந்த உண்மையை மனசுல வச்சுக்கிட்டு பயப்படாம முன்னாடி நடந்தீங்கன்னா 2026 உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா மாறும். நன்றி.